விதமான பிரச்சனைகள் கிடையாது. ஒரு இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணதுனால அந்த ஒரு பிரச்சனையினால நமக்கு நிறைய பிரச்சனைகள் அது வடிவெடுத்து நிக்குது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சொல்யூஷன். எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும் இதற்கு? ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நிறைய சொல்யூஷன்லாம் கிடையாது. பிரச்சனை வேணா நிறைய இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா சொல்யூஷன் ஒண்ணுதான். இந்த உலகத்துல மக்கள் இதை புரிஞ்சுக்காதனால, இந்த பேஸை புரிஞ்சுக்காதனால என்ன பண்றாங்க, அவங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த சொல்யூஷன் சரியில்லாதனால மறுபடியும் அது இன்னொரு பிரச்சனையா வந்து முடியுது. பேப்பரை நம்ம என்ன பண்றோம், கரெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஆன்சர் தப்பா இருக்கு, ஆன்சரை மட்டும் மாத்திட்டு போய் கொடுக்கலான்னு போய் கொடுக்குறோம். நம்மள மாதிரி பகவான் கிடையாது. டீச்சர், இங்க இருக்க டீச்சர் மாதிரி பகவான் கிடையாது. அவர் பாப்பாரு ஆன்சர் சரியா இருக்கு, முன்னாடி இருக்க ஸ்டெப் தப்பா இருக்கேடா, இங்க எப்படி இந்த வந்தது, மறுபடியும் என்ன பண்றோம், போய் அந்த ஸ்டெப் மாத்திட்டு வரும். இது சரியா இருக்கு, அதுக்கு முன்னாடி ஸ்டெப் தப்பா இருக்கே, மறுபடியும் அதை மாத்திட்டு வரும். இப்படி 10 முறை மாத்திட்டு வந்தா அடிதான் விழும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம எங்க கரெக்டா பிகினிங்ல எங்க தப்பு இருக்கோ அந்த தப்பை என்ன பண்ணிருக்கோம், நம்ம சரி பண்ணிருந்தோம்னா மற்ற ஸ்டெப் எல்லாம் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிச்சு. சோ புத்திசாலி எதை சரிப்படுத்தணும், பிகினிங்லயே சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸை மாத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம லைஃப்லயும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங், லைஃபை பற்றிய சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததா நம்ம எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு. நமக்கு பிகினிங்ல என்ன பண்ணல, எஜுகேட் பண்ணவே இல்லை. லைஃப் அப்படின்னா எப்படி இருக்கும், லைஃப்ல நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணவே இல்லை, யாருமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இதனால தான் பிரச்சனை. இப்போ நம்ம கேம் விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு வச்சுக்கோவேன். ஸோ ஒருத்தன் என்ன பண்றான், திடீர்னு ஒருத்தனை கொண்டு போயிட்டு கிரவுண்ட்ல இறக்கி விட்டு விளையாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னான்னா அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பான். பயங்கர வெயிலா இருக்கு இல்லையா, இந்த பால் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, கையில காலில் பட்டா அடிப்படுது, கீழே விழுந்துருவோம், நிறைய ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பான். பட் நீங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒருத்தனை உட்கார வச்சு அவனுக்கு முதல்ல ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா முதல்ல பார்த்துருக்கணும். ரெண்டாவது அந்த ஃபுட்பாலோடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கணும். அந்த ஃபுட்பால் விளையாண்டா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் விளையாட சொல்ல என்ன பண்ணுவாங்க, விளையாடுவான். ஏன் விளையாடுவான், கஷ்டம் தான் இருக்கும், ஆனா அந்த கஷ்டத்தை அவன் ஏத்துப்பான். ஏன் ஏத்துப்பான், ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும், இதனுடைய ரிசல்ட் என்ன வரப்போகுது தெரியும். ரிசல்ட் தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டான், கஷ்டப்படவே மாட்டான். அதுபோல் நம்ம லைஃப்லயும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா அதை நம்ம சகிச்சுக்க முடியும், அதை நம்ம மீண்டு வர முடியும். எப்ப மீண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம லைஃபை எதுக்காக லீட் பண்றோன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மீண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? நானும் என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேர் என்ன பண்றோம்னா, ஒருத்தரை பாக்குறதுக்காக போறோம், வெயிட் பண்ணிட்டே இருக்கும். 2 மணி நேரம் வெயிட் பண்றோம், 3 மணி நேரம் வெயிட் பண்றோம், வெயிட் பண்ணிட்டே இருக்கும். என் கூட வந்தான் இல்ல, அவனுக்கு என்ன பண்ணவே இல்லை, பொறுமை தாங்கல. வாடா எந்திரிச்சு போலாம் அப்படின்ட்டா. இருடா பொறுமை யாருடா. வந்தவங்க எங்களுக்கு தண்ணியும் கொடுக்கல இல்லையா, உட்கார வச்சு எங்களை ரிசப்ஷன்ல உட்கார வைக்கல, வாட்டர் கொடுக்கல, எதுவுமே கிடையாது. நாங்க மட்டும் வெளில வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம், வெளில வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்களும் சரியா ட்ரீட் பண்ணவே இல்லை. உட்காரப்போ என்ன ட்ரீட் பண்ணவே இல்லை. பக்கத்துல என்ன ஆயிடுச்சு, உடனே அவனுக்கு தாங்கல இல்லையா, இங்க இருந்து கிளம்பிடலாண்டா போலாண்டா, கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு, பொறுமையை விளந்துட்டா, கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா, ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். நான் பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள விட்டாங்க. சென்னை சில்க்ஸ் ஓனர், அவரை மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். ஸோ மீட் பண்ண அவர் ரொம்ப நல்லா பேசினாரு. அவர் எங்களை பண்ண ப்ரோக்ராம்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. 2 மணி நேரம் பேசணும். அப்புறம் வெளில வந்த பின்னாடி என் கூட வந்து அப்பா சந்தோஷமா இருக்கல, இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னேன். அப்ப நாம் 2 பேரும் தான் கஷ்டப்பட்டோம். ஆனா ஒருத்தன் என்ன பண்றான், கஷ்டத்தை உடனே அவன் என்ன பண்றான், அதை உள்ள உணர ஆரம்பிச்சிட்டான். அதனால அவன் பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டான். எதனால, அவனுக்கு என்ன தெரியல, ரிசல்ட் என்ன வர போகுதுன்ட்டு தெரியல. அவன் என்கிட்ட சொன்னான், முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் என்ன பண்ணி இருப்பேன், இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து உட்காந்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா நான் உட்காந்துட்டு இருந்தேன், நானும் கஷ்டம் தான் பட்டேன். ஆனா நான் சகிச்சுக்கிட்டேன். சகிச்சுக்கிறத விட காட்டிலும் இன்னும் சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். எதனால, எனக்கு என்ன தெரியும், இந்த மீட்டிங்குடைய அவுட்கம் எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரிசல்ட் தெரிஞ்சதுனால நான் என்ன ஆகவே இல்லை, பாதிப்பு அடையவே இல்லை. அதுவே அவனுக்கு ரிசல்ட் தெரியாம என்ன ஆயிட்டான், அவன் பாதிப்பு அடைஞ்சிட்டே இருந்தான். அவன் நினைச்சிட்டு இருந்தான், நான் பெரிய ஆளு, என்ன மதிக்காம உட்கார வச்சுருந்தேன், என்ன மதிக்கணும் இல்லை, எங்களை மதிக்கணும் இல்லை, எப்ப அதெல்லாம் தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தான்.
அதனால அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவனுக்கு ஃபுல் பிக்சர் தெரியல, கம்ப்ளீட் பிக்சர் தெரியல. அதனால என்ன ஆகுறான், உடனே அவன் பாதிப்படைகிறான். ஸோ அது போல் நம்ம லைஃப்லையும் நம்ம எப்போ பாதிப்படையும் அப்படின்னா, எப்போ நமக்கு லைஃப்பை பற்றிய கம்ப்ளீட் பிக்சர் இல்லையோ அப்போ நம்ம என்ன ஆகும், உடனே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பாதிப்படைச்சிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துலாம் கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பொறுமை இழந்துறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணுவோம். எப்போ நமக்கு கம்ப்ளீட் பிக்சர் தெரியாதப்ப. நம்மளே என்ன பண்ணோம்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது சண்டை போட்டுருப்போம். ஒரு சின்ன பொம்மைக்கு 2 பசங்க சண்டை போட்டுப்போம். இதுவே இப்போ நம்ம கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறோம், ஆனால் 2 குழந்தைங்க, நம்ம குழந்தைங்கள இது 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்குங்க. சண்டை போனால் நம்மளுக்கு எப்படி இருக்கு பார்த்தாது சிரிப்பா இருக்கும். என் பொண்ணே வந்து சொல்லுவா, இன்னைக்கு வந்து அவன் நான் வந்து என்ன சொல்லிட்டா, போ அப்படின்னு சொல்லிட்டா, இனிமேல் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். எதுக்கு, வெறும் போ அப்படின்னு சொன்னதுக்கு. இனிமேல் அவன் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அந்த அளவுக்கு முடிவுக்கு வந்துடுறான். நம்ம பார்த்து சிரிப்போம், ஏன்னா இதுக்கெல்லாம் போய் சொன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படிதான் இருந்திருப்போம், அப்படிதான் இருந்தோம். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம். என்ன காரணம், என்ன வளர்ந்துருச்சு, இப்ப நம்முடைய உணர்வு வளர்ந்துருக்கு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வளர்ந்துருக்கு, நம்முடைய சேரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதும் ப்ராட் ஆயிருக்கு இல்லையா. நம்முடைய லைஃபோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராட் இருக்கு. இப்போ இங்கே கூட நம்ம ஏதாவது திட்டினாலும் உடனே நம்ம வளர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களுக்குலாம் நம்ம செய்யணுமே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சமாளிச்சுட்டு இருந்துடும். அப்போ நமக்கு லைஃப்பை பற்றிய கம்ப்ளீட் பிக்சர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாம் டிஸ்டர்ப் ஆகிறது நிச்சயம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் குருகுலத்தில் லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. லைஃபுடைய கோல் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையுடைய ஆரம்பத்தில் சொல்றாரு, கொடுக்கக்கூடிய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சகிச்சுக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, சகிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. சகிப்பு தன்மை என்னது, சகிப்பு தன்மை என்னது, அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது, சகிச்சுக்கிறது. சகிப்புத்தன்மை அப்படின்னா நமக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதனால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது கொஸ்டின். டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா வரும், வராம லைஃப்ல இருக்காது. ஆனா நம்ம எப்படி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படிங்கறதா கொஸ்டின். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது, நம்ம ஹெச்ஆர் சார் இருக்காரு இல்லையா, உங்க பேர் என்ன மறந்து போயிட்டேன், சஞ்சீவ் சார் இருக்கார். உங்க பேர் என்ன, சிவகாமி எப்பா தான் சஞ்சீவ் சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, முதல்ல இந்த கம்பெனியே சரியில்லை. ஒரு நாள் என்ன வந்து, ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு ஓனரா மாத்தி பாருங்க, ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு நாள் ஓனரா மாத்தி பாருங்க, எல்லாத்தையும் கம்பெனியை மாத்தி வச்சிடுறேன். நம்ம சிவகாமி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். சஞ்சீவ் சார் என்ன பண்ணாரு, ஒரு முடிவு கட்டினார், இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி முடிவு கட்டினார். என்ன பண்ணாரு, கூப்பிட்டாங்க, வாமா கூப்பிட்டு ஒரு பிளேட்டை கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அதை மேலே வச்சுட்டு என்ன பண்ணு, மேலே கீழே 3 முறை போயிட்டு வா ஸ்டெப்ஸில், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டா உனக்கு 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இப்போ சிவகாமி என்ன பண்ணுறா, என்ன பண்ணுவேன், மெதுவாக போயிட்டு வருவோம், போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு, மெதுவாக என்ன போயிட்டு வரல, ஸ்டெப்பில் மெதுவாக நடந்து போயிட்டு வரும். அன்னைக்கு சாயந்தரம் சஞ்சீவ் சார்ட்ட போய் கொடுத்தாரு, சார் முடிஞ்சது சார், 5000 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்ட்டு. இப்போ சஞ்சீவ் கேட்பாரு, சரிம்மா சிவகாமி இப்போ எத்தனை பிரச்சனையை பார்த்த நீ, யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சிவகாமி சொல்கிறேன், சார் என்ன சார் சொல்லிட்டீங்க, கையில் வேறு ஏதாவது கொடுத்துட்டீங்க, நான் யாரையும் பார்க்க முடியல சார், என்ன பண்ண முடியல, யாரையும் பார்க்க முடியல. பிரச்சனை இருந்ததா, கண்டிப்பா இருக்கதான் செய்யும், ஆனா உன்னால பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, ஏன்னா உனக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. அந்த இலக்குன்னு ஒண்ணு எப்போ லைஃப்ல இருக்கோ அப்ப லைஃப்ல வேற என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, பாதிக்காது. சிவகாமி வாடி நம்ம போய் டீ காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிடும். இன்னொரு பொண்ணு என்னடி சிவகாமி பைத்தியம் இல்லையா நீ அப்படின்னு சொல்லி திட்டும். இன்னொன்று வந்து சிவகாமி அண்ணி நல்லா இருந்த என்ன ஆச்சுன்னு ஒன்று கூப்பிடும். என்னோட சிவகாமி வாழ் கஸ்டமர் வராங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் இல்லையா. போகிற வரல கொஞ்சம் கிளீனாக அன்கிளீனாக கூட இருக்கும், ஆனால் எல்லாரும் தாங்கிட்டு தான் போய் ஆகும். ஏன்னா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, முடிச்சதுக்கு அப்புறம் 5000 ரூபாய் ரிவார்ட் கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம சைலண்டாக பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ லைஃப்ல இதுதான்
நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல எப்ப கோல் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சோ அப்ப நம்ம என்ன ஆக மாட்டோம், எதனாலையுமே என்ன ஆக மாட்டோம், பாதிப்பே அடைய மாட்டோம். இப்ப நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னது? அப்ப நீங்களே சொல்லுவீங்க, நம்ம டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னது? நமக்கு இன்னும் லைஃப்ல என்ன செட் ஆகவே இல்லை, கோல் செட் ஆகவே இல்லை. இது தாண்டா உங்க வாழ்க்கையோட இலக்கு நமக்கு யாருன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. நாம முடிவு பண்றதுக்கு பேர் கோல் கிடையாது. இப்ப கம்பெனில உங்களுக்கு கோல் யார் செட் பண்ணி கொடுப்பாங்க? கம்பெனி யார் உங்களை ஹையர் பண்ணாங்களோ அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் அதை என்ன பண்ண முடியாது, கோலை வந்து செட் பண்ணி கூடாது, செட் பண்ணிக்கவும் முடியாது. அப்போ உங்களை ஹையர் பண்ணாங்க என்ன பண்ணும், கோலை செட் பண்ணும். அது போல நாம இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பிறகு நமக்கு கோல் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க, பகவான் செட் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுதான் அவனுடைய வாழ்க்கையோட இலக்கு. என்ன பண்றாரு, அவர் நம்மளுக்கு செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. சோ நம்முடைய பிரச்சனை என்னன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ண, அந்த கோலை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுவே நம்ம முயற்சி பண்றது கிடையாது. இதுதான் மனுஷனுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நம்ம எல்லா பிரச்சனையும் காரணம் என்ன அப்படின்னா இது ஒண்ணுதான் பிரச்சனை. நான் வந்து சொன்னேன் இல்ல, மேத்ஸ்ல 10 ஸ்டெப் தப்பா வருது. அது காரணம் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தப்பு. அப்ப எல்லாமே என்ன ஆயிடுது, தப்பா மாறி போயிடுது. அது போல நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? நம்முடைய கோல் இன்னும் செட் ஆகாதான் பிரச்சனை. எப்ப கோல் செட் ஆயிடுச்சோ மத்ததெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாவே தெரியாது. இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை ஆரம்பத்திலே சொல்றாரு. முதல்ல உங்க வாழ்க்கையினுடைய கோலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்ப நம்ம எத்தனை சொல்யூஷன் தேடிப்பிடிக்கணும், எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும். சரிப்பா, இந்த கலியுகத்துடைய கோல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். அடுத்த கொஸ்டின் அதான கேட்கணும். கேட்கணும் கேட்கக்கூடாதா? ஏன்னா உங்களுக்கு கோல் தெரியலன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க நான் சொல்லிட்டேன் கோல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் நீங்க என்ன கேட்கணும்? இப்ப நான் செய்ய வேண்டிய, அடைய வேண்டிய, எல்லாருமே சேர்ந்து கேட்கணும். கொஸ்டின் கேட்கணும். நான் 1 2 3 சொல்லுவேன், எல்லாரும் என்ன பண்ணும், எங்களுடைய கோல் என்ன அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? எல்லாரும் வாய் திறந்து பேசணும். 1 2 3 வெரி குட். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, நீ எப்ப கொஸ்டின் கேட்கறியோ அப்ப உனக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இல்ல நான் சொல்லிட்டே இருக்கலாம், உங்களுக்கு ஒண்ணுமே உள்ள போகவே போகாது. காதுல கேட்டு இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நம்ம ட்ரெயின்ல போகும்போது பாக்குற மாதிரி, ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணணும், நிறைய இந்த ஸ்டாப்பிங்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய போர்ட்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்டேஷன் போர்ட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸ்டேஷன் நேம், அதெல்லாம் பார்த்துட்டே போகும். எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. எது ஞாபகம் இருக்கும்? நீங்க எங்க இறங்க போறீங்களோ அதற்கு முன்னாடி ஸ்டேஷன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு அடுத்தது இறங்கணும்னு நமக்கு தெரியும். அப்ப நாம் எதை தேடுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் தவிர நம்ம தேடாத விஷயம் நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ல சாஸ்திரம். மனுஷனா பிறந்தா முதல்ல கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்? முதல்ல என்னுடைய கோல் என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். கோல் பெருசா வச்சுக்காதீங்க, பெரிய கோல்லாம் இருக்காது உங்களுக்கு. நம்மளே ரொம்ப சின்ன ஆளுங்க, நம்மளுக்கு பெரிய கோல்லாம் கொடுக்க மாட்டாங்க பகவான். இந்த கலியுகத்துக்கான கோல் என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? மொத்தம் 4 யுகங்கள் சொல்லப்படுது இல்லையா? ஜாயம் கிருதேஹே யஜ்ஞேஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியவத்துல மக்கள் தியானம் செய்வது கோல். செகண்ட், திரேதாயுகத்துல மக்கள் யஜ்ஞம் செய்வது கோல். மூன்றாவது, துவாபர யுகத்துல மக்கள் கோயில்ல போய் வழிபாடு பண்றது கோல், அவங்களுடைய இலக்கா இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாங்க. ஆமா இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க, நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. மதுரை ஆட்சி பண்ண ராஜாக்கள்லாம் யார் ஆட்சி பண்ணாங்க? பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய மாளிகை நீங்க பார்க்க முடியுதா? பாண்டிய ராஜனுடைய மாளிகை இதான் பார்க்க முடியாது. ஆனா யாருடைய கோயில் பார்க்க முடியும்? நீங்க மீனாட்சி கோயில் பார்க்க முடியும், அழகர் கோயில் பார்க்க முடியும். நீங்க எந்த ஒரு பெண்ணா போய் பாருங்க, ராஜராஜேஸ்வரன் கூட போய் பாருங்க, அங்க அவருக்காக ஏதாவது பேலஸ் கட்டியிருக்காங்களா? கிடையாது. ஆனா என்ன கோயில் கட்டார் அவரு? பிரகதீஸ்வரர் கோயில் கட்டாங்க இல்லையா? அப்ப எல்லா ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல கோயில் வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. துவாபர யுகம் அப்படின்ற யுகத்துல அதெல்லாம் கோயில் வழிபாடு அதிகமா இருக்கு. இது எந்த யுகத்துக்கான கோல்? இது துவாபர யுகத்துக்கான கோல். இப்ப நம்ம இருக்கிற எந்த யுகம்? கலியுகம். சோ கலியுகத்துக்கான கோல் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரே ஒரு கோல் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பகவானுடைய நாமத்தை உச்சரித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம்ல, இதுதான்ப்பா கோல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன பண்ணா போதுமா? பகவானுடைய பேரை சொன்னா போதுமா? நம்ம சொல்றோம்ல
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது ஒரு பகவானுடைய நாமம். இந்துக்கள் என்ன இருந்தா என்ன பண்ணலாம், கண்டிப்பா இந்த நாமத்தை சொல்லலாம். கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கான பேரை சொல்லுவாங்க, அவங்களும் ஒரு ரோசரி அப்படின்னு ஒரு மாலை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. முஸ்லிம்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு குரான்ல இருந்து அவங்களுக்கான மந்திரங்களை ஓதுவாங்க இல்லையா. அப்ப இந்த கலியுகத்துல நம்முடைய ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு செயல்பாடு, இலக்கு என்னதான், பகவானுடைய பேரை சொல்றதுதான். இதை சொன்னா என்ன நடக்கும், எல்லா சொல்யூஷனும், எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் இதுவா அமைஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க லைஃப்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா சொல்யூஷன் தேட தேவையில்லை, ஒரே ஒரு சொல்யூஷன் தேடினா போதும். அந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொன்னோம், பகவானுடைய நாமம் அப்படின்னு சொல்றோம். எப்ப நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி, மென்டல் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, நேஷனல் லெவல்ல இஷ்யூஸா இருந்தாலும் சரி, எந்த இஷ்யூஸா இருந்தாலும், எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பகவானுடைய நாமத்தை சொல்றது. அவ்வளவுதான். நம்ம சொல்யூஷன்லாம் பெருசா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். பிரச்சனை பெருசா இருக்கு, இதுக்கு சொல்யூஷன் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தர் எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் சொல்யூஷன் சின்னதாக கொடுப்பாங்க, சின்ன மருந்தா தான் கொடுப்பாங்க. நிறைய இது காய்ச்சல் இருக்கு அதனால மாட்டுக்கு போற ஊசி கொண்டு வாங்கினா இவ்வளவு பெரிய ஊசி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. எவ்வளவு பெரிய சொல்யூஷன் பிரச்சனையானாலும் சின்ன ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க இல்லையா. அது போல நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் எப்படிதான் இருக்கும், ரொம்ப சின்ன சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனா இருந்தா எப்படி இருக்கும், அந்த சொல்யூஷன் இன்னும் இனிமையா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா. ஒரு சில மருந்துலாம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா ரொம்ப சாப்பிட்றதுக்கே கசப்பா இருக்கும். அப்படி இல்லாம இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன், ரொம்ப இனிமையான சொல்யூஷன். யாரு வேணா என்ன பண்ணலாம், அந்த சொல்யூஷனை எடுத்துக்கலாம். எப்ப வேணா என்ன பண்ணலாம், அந்த சொல்யூஷன் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க நோயினுடைய எந்த தீவிரத்தன்மையில் இருந்தாலும் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து மருந்து இந்த சேலை சாப்பிட முடியாது சார், உங்களை காப்பாற்றவே முடியாது சார் சொல்லிடுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இந்த மருந்தானது நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த மருந்தை நீங்க சாப்பிடலாம். இந்த மருந்து எஃபெக்டிவா வேலை செய்யும். பிகினிங் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, எண்டு ஸ்டேஜா இருந்தாலும் சரி. 4th ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, கேன்சர்லாம் வந்துச்சுன்னா அப்படி இருந்தால் வேலை பண்ண முடியாது, கொண்டு போயிட வேண்டியது, வீட்டில் சொல்லி எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன். என்ன சொல்யூஷன் தான், பகவானுடைய நாமத்தை சொல்லுது. ஏன்னா இதுதான் பகவான் நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு கோல். இந்த கலியுகத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கோல் இதானப்பான்னு சொல்றேன். என்ன கோல் சொல்லியிருக்காரு, தினமும் என்ன பண்ணுங்க, என்னுடைய பேரை மட்டும் சொல்லுங்க. நான் வேலைக்கு போலாமா, அது போய்க்கும். நான் சம்பாதிக்கலாமா, சம்பாதிச்சுக்கும். குடும்பத்தோட இருக்கலாமா, இருந்துக்கும். இதெல்லாம் நம்ம உடம்புக்கான தேவைகள். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ண ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் யாரும் வேணாம்னு சொல்லவே இல்லை. பட் உங்களுடைய கோல் என்னது, பகவானுடைய நான் சொல்லு. இப்ப செயின் மேலா வருது, இங்க கடையிலே செயின் மேல வந்து அவங்களுடைய கோல் என்ன செட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் இவ்வளவு செயின் விற்கணும் கோல் செட் பண்ணிடுவாங்க. சார் அப்ப நாங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு வர வேணாமா சார், யூனிஃபார்ம் போட்டுக்கோ சார். நான் காலைல அப்போ 9 மணிக்கு வர வேணாம் சார், 9 மணிக்கு வந்துடு சார். நாங்கள் லஞ்சுக்கு போக வேணாம் சார், லஞ்சு சாப்பிடு சார். அப்போ நாங்கள் மற்றெல்லாம் பேச கஸ்டமர் கூடு எல்லாம் இது பண்ணு. ஆனா உனக்குன்னு ஒரு கோல், ஸ்பெசிஃபிக்கான கோல் கொடுத்துருவாங்க. இந்த 3 நாள் நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, என்ன மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு சொல்லிடுவாங்கல்ல. இப்போ மற்ற காரியம் நிறுத்தணும், அர்த்தமா இல்லையா? இல்ல, எல்லாரும் எல்லா காரியம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் வரும்போது என்ன பண்றோம், எல்லாருமே அதை கான்சென்ட்ரேட் பண்றோம். அன்னைக்கு நம்ம சாப்பிடாம விட்டுறோமா, கண்டிப்பா அன்னைக்கு சாப்பிட்றோம். அன்னைக்கு யூனிஃபார்ம் போனா விட்டுறோமா, அன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு வரோம். அன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட பேசாம விட்டுறோமா, அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கும். டீ காஃபி குடிக்காம விட்டுறோமா, அன்னைக்கு டீ காஃபி குடிச்சா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா ஃபோக்கஸ் எல்லாம் எது மேல இருக்கு, செயின் மேல. அதே போலதான் கலியுகத்துல நாம் நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய பிசினஸையும் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தையும் பார்த்து எல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி எப்படி ரெகுலரா நடந்துட்டு அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கணும். ஆனா அதோட நீங்க எதை ஸ்பெசிஃபிக்கா சேர்த்துக்கணும், பகவானுடைய நாமத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இதுதான். எவ்வளவு சிம்பிளான சொல்யூஷன் தெரியுமா? நீங்க
ஜோஷிக்காரன் கிட்ட போனீங்கன்னா அவன் பெரிய பெரிய சொல்யூஷன்லாம் சொல்லுவான். நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போனால் அவன் பெரிய பெரிய சொல்யூஷன்லாம் சொல்லுவான். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ப்ராப்ளம் பார்த்தா நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா சொல்யூஷன் கொடுத்தது யாரு? நம்மளை படிச்சவர் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய சொல்யூஷன் இது ஒன்று தான் பகவானுடைய பேரை சொல்றது அப்படிங்கிறது. இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மதத்தவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. புத்திஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க எப்பயுமே. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்களுடைய மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரோசரி பீட்ஸை சொல்லுவாங்க, வீக்லி 1000 போய் சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ் தினசரி சொல்லுவாங்க, அவங்களுடைய மந்திரத்தை தினசரி சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையுமே மறந்து போய். நம்ம கிட்ட நிறைய இருந்தது, கல்ச்சர்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ண, அந்த கல்ச்சர் எல்லாத்தையுமே விட்டுட்டோம். எனக்கு தெரியும், நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா தினமும் காலையில சுப்பிரபாதம் வீட்டில் போட்டுருவாங்க. சுப்பிரபாதம் ஓடும், விஷ்ணு சாசனம் ஓடும், கந்த சஷ்டி கவசம் ஓடும். இன்னைக்கு காலை என்ன ஓடுது எல்லா வீட்லயும்? பாட்டு ஓடிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் காலங்காலத்துல நம்ம லைஃபே எப்படிதான் இருக்கு, நாள் ஃபுல்லாவே காலையில என்ன பண்ணுங்க, நல்ல விஷயத்தை காலால கேட்க ஆரம்பிங்க, வாய் திறந்து நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிங்க. நல்லா காலையில எந்திரிச்சோடனே பகவானுடைய பேரை சொல்றது அப்படிங்கிற முக்கியம். அதே போல நம்ம என்ன பண்றோம், கடைக்கு வந்த பின்னாடியும் காலையில வந்தவொடனே முதல்ல நல்ல காரியங்களை பேசுங்க. அதுவே அடி பிடிச்சி கீழே தள்ளி விடுற எவ்வளோ, அவனை கொல்லுடி, அவனை பிடிச்சி வதடி, பிடிச்சி கிண்டுடி, அவனை பிடிச்சி அடரா தள்ளுறா குடுறா. காலங்கத்தில் நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லாக அவனுக்கு எப்படிதான் இருக்கும், ரொம்ப நெகட்டிவாகவே தான் இருக்கும் இல்லையா? அதனால காலைல வந்து என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க, பகவானுடைய பேரை யூஸ் பண்ணுங்க. காலைல பார்த்தா எல்லாரும் விஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட விஷ் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா அப்படின்னு விஷ் பண்ணிக்கோங்க. விஷ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்களேன், ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? என்கிட்ட நான் கடைக்குள்ள வந்துட்டே இருப்பேன், வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க ஐயா, இவங்க வேற மோளத்தை தூக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் வந்து என்ன பண்ண உடனே ஹரே கிருஷ்ணான்னு ஒரு முறை சொல்லாமே என்ன குறைஞ்சு போக போகுது? நம்ம லைஃப்ல அழகா இருக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான டிப்ஸ் போதும். பிளீச் பண்ண தேவையில்லை, ஃபேஷியல் பண்ண தேவையில்லை, ஃபவுண்டேஷன் பண்ண தேவையில்லை, லிப்ஸ்டிக் தேவையில்லை இல்லையா? என்ன பண்ணா போதும், சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா பண்ணா போதும். அவ்வளோ அழகா தெரியுங்க, அவ்வளோ க்ளோயிங்கா இருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க லைஃப்ல. என்ன பண்ணா போதும், அப்பதான் அதான் உண்மையான ஸ்மைலா இருக்கும். வெளில வரும்போது வாங்க வெளில வாங்க எல்லா படத்தையும் வாங்கி உள்ள விடுறாங்க, அது உண்மையான ஸ்மைல் கிடையாது. சொல்லக்கூடாது சத்தம், அதான் உண்மை. ஹார்ட்ஃபுல்லா இருக்கும் ஸ்மைல் அப்படிங்கிறது. அது எப்போ நீங்க உள்ள எப்போ ஹாப்பியா இருக்கீங்களோ அப்பதான் எல்லாம் ஒரு வெளியே உங்களுக்கு ஹாப்பினஸ். அகத்தின் அழகு எல்லாம் ரொம்ப பார்த்தா தெரியும். ஹாப்பியா இருக்கு லைஃப்ல. ஹாப்பியா இருக்கிறது நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம் தான். என்ன பண்ணா போதும், பகவானுடைய மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம். மற்றது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அது ஒண்ணுதான். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதான் சமாளிச்சோம், ஒன்றும் பெரிய விஷயம் தான். கிருஷ்ணன் சமாளிக்க முடியாத பிரச்சனைன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. பகவான பேரை மட்டும் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பேரை கொடுக்க வந்தவதான் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்யர், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்ற அவதாரத்துல வந்தார். என்ன பேரு? கிருஷ்ண சைத்தன்யர். அவதான் சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்றது உண்டு, கௌரங்கர் அப்படின்னு சொல்றது உண்டு. அவர் தான் கிருஷ்ணர், சாட்சாத் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. பெங்காலத்தை தோன்றார், மாயாப்பூர் அப்படின்னு இடத்துல தோன்றினார். இப்ப நாங்க என்ன பண்றோம், எல்லாரும் மாயாப்பூர் தான் போறோம். நாங்கன்னா எங்க டிஎம் எம்ப்ளாயிஸ் வந்து 50 பேரை கூட்டிட்டு போறோம். அவங்களுக்கு 10 நாள் ஓடி, அவங்களுக்கு வந்து போறதுக்கு 3rd AC, வரத்துக்கு 3rd AC, அங்க ஸ்டேயிங், பிரசாதம் 3 வேளை, பெரிய விருந்து, கோயிலாம் சுத்தி பாக்குறது, யமுனை ஃபுல்லா கங்கை ஓடும், அது ஃபுல்லா தீவு, 9 தீவு இருக்கும். தீவில் நாங்க என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணுவோம் போட்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் போட்ல போயிட்டு வரும். கேரளாலாம் என்ன கேரளா, அங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் கிளைமேட்லாம், அப்படி நல்லா இருக்கும். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் மரம் செடி கொடிகளா காடு மாதிரி இருக்கும். அதுதான் போட்லயே டிராவல் பண்ணும், கங்கையில போட்ல டிராவல் பண்ணும். இங்கெல்லாம் கங்கை தண்ணி சின்ன துளிலாம் கொடுப்பாங்க, அந்த கங்கையில போயிட்டு வரலாம், கங்கையில குளிக்கலாம். கோயில் அவ்வளோ பெரிய கோயில், அற்புத மந்திர் அதுக்கு பேரு. உலகத்திலேயே பெரிய கோயில் அங்கதான் கட்டிட்டு இருக்காங்க மாயாப்பூர்ல. ஃபோர்டு கார் கம்பெனி ஓனர் இருக்காருல்ல, அவர் தான் கட்டிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய கோயில், நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 10 நாள் வேற உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா
அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க தினசரி என்ன பண்ணணும்? பகவானுடைய பேரை சொல்லுங்க. நாங்க இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கவங்கள எத்தனை பேரு இங்க தவிர வீட்டுல போய் ஒரு மாலையா நான் அதிகம் சாண்ட் பண்றேன்றவங்க யாரா இருக்கீங்களா? ஒருத்தர் இருக்கார், வேற யாரும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம் எனக்குன்னா, அடுத்த வருஷம் இப்ப என்ன மாசம்? பிப்ரவரி மாசம் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்த பிப்ரவரியில வர டிசம்பருக்குள்ளார எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருக்கவங்களை யாராவது, பிரபு நான் வந்து தினமும் என்னுடைய ஓன் எண்டவர்ல என்ன பண்றேன், 4 மாலை சாண்ட் பண்றேன், இல்ல 8 மாலை பண்றேன், எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் என்ன பண்றேன், நான் மாலை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், உங்க மேனேஜ்மெண்ட்டோட பேசி உங்களையும் கூட்டிட்டு போக முடியும். ஆனா அதுக்கு நீங்க குவாலிஃபை ஆகணும்ல. மாயாப்பூர் போறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன குவாலிஃபிகேஷன்? நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலா என்ன இருக்கும், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்பிரிச்சுவலா முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருந்தா என்ன பண்ணலாம், உங்களையும் கூட்டிட்டு போக முடியும். நாங்களாம் இப்ப என்ன பண்றோம், கேம்ப்லாம் வச்சு நடத்துவோம். அந்த கேம்ப்ல யாரெல்லாம் ரெகுலரா வராங்களோ, யார் 16 மாலை ஜபம் பண்றாங்களோ, அந்த பசங்க என்ன பண்றோம், இப்ப நாங்க கூட்டிட்டு போயிட்டு வரோம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வரோம். நாங்க டூரிஸ்ட் நடத்தல, டூரிஸ்ட் காம்பனன்ஸ் நடத்தல, டூர் கூட்டிட்டு போயிட்டு வரோம். எங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்பிரிச்சுவலா முன்னேறீங்களா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம், கூட்டிட்டு போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஸ்ரீரங்கம் நிறைய பேர் போகாம இருந்திருப்பீங்க. கும்பகோணம் போயிட்டு வரலாம், காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம், திருவனந்தபுரம் இருக்கு, உடுப்பி கிருஷ்ணர் கோயில் இருக்கு, திருப்பதி இருக்கு, சுத்தி பக்கத்துல நிறைய கோயில், நல்ல நல்ல கோயில்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு டிக்கெட் தான். என்ன டிக்கெட் எடுத்தா போதும், பகவானுடைய பேரை சொல்றது ஒரே ஒரு டிக்கெட் தான். இதை நீங்க சரியா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சோம். நாளைக்கு நான் முரளி ப்ரோ கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு அப்புறம் நான் கூட்டிட்டு போறேன், யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு நான் ரேண்டமா கூட்டிட்டு போக முடியாது. அதே நீங்க வந்து எனக்கு நான் 4 மாலை பண்றேன், 8 மாலை பண்றேன் என்கிட்ட ரிப்போர்ட் சொன்னீங்க, நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். பாருங்க இந்த ஸ்டாஃப்லாம் வந்து 4 மாலை பண்றாங்க, 8 மாலை பண்றாங்க, நான் கூட்டிட்டு போறேன், என்ன பண்ணுவாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க. பண்ணலாமா? நீங்க அதை பார்த்துக்கோ, உங்களுடைய லைஃப்ல உங்களோட டெவலப்மெண்ட்டை நீங்களே பார்த்துக்கோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா.